இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஹவ் மெனி ஆர் வி? எத்தனை நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பார்க்கலாமா? பீட்டர் வாஸ் பிளேயிங் இன் த கார்டன். பீட்டர்னு ஒரு பையன் கார்டன்ல விளையாடிட்டு இருந்திருக்கான். தென் இட் ஸ்டார்டட் டு ரெயின். அப்பதான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? லெட் மீ ஸ்டாண்ட் அண்டர் த ஷெல்டர். மழை பெஞ்ச உடனே நம்ம ஓடி போய் ஷெல்டர் கீழே நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறான். அப்புறம் என்ன இருக்கு? டிங்கு கம் ஆன் ஹரி அப் பண்றன். அவன் உள்ள நின்னோனே ஒரு நாய், டிங்குன்னு ஒரு நாய் வந்திருக்கு. என்ன சொல்றான் அந்த டிங்குவை பார்த்து? ஓடி வா, உள்ள வா, உள்ள வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து என்ன ஆகுது? நவ் வி ஆர் டூ ஹியர். பீட்டர் சொல்றான், இப்ப நம்ம 2 பேர் இருக்கோம்னு சொல்றான். இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. கவுண்ட் பண்ணுங்க. 1 2. அடுத்து என்ன ஆகுது? ஆ, இங்க ஒரு கேட் வேற எக்ஸ்ட்ரா நிக்குதே. இப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3. 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அடுத்து பாருங்க, இங்க ஒரு டாங்கி வேற ஓடி வருதே. இப்ப பாருங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ 4 பேர் இருக்காங்க. யார் யார் இருக்கா? பீட்டர் இருக்கா 1, அப்புறம் டாக் இருக்கு 2, அப்புறம் இந்த கேட் இருக்கு 3, அப்புறம் இந்த டாங்கி இருக்கு 4. இப்ப என்ன சொல்றான்? வி ஆர் 4 now. இப்ப நம்ம 4 பேர் இருக்கோம்னு சொல்றான். அடுத்து என்ன ஓடி வருது? ஒரு ஹென் ஒன்று ஓடி வருது. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. வி ஆர் 5 now. இப்ப என்ன சொல்றான்? நம்ம 5 பேர் இருக்கோம்னு சொல்றான். 5 பேரா? அது எப்படி? இப்ப நம்ம கவுண்ட் பண்ணலாமா? பீட்டர் 1, அப்புறம் இந்த டாங்கி 2, அப்புறம் இந்த டாக் 3, அப்புறம் இந்த கேட் 4, அப்புறம் இந்த ஹென் 5. மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர் இருக்காங்க. இப்போ யார் இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா ஓடி வரா? ஆ, இந்த ஒரு ரேபிட் ஒன்று எக்ஸ்ட்ரா ஓடி வருது. இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. வி ஆர் 6 now. இப்போ என்ன சொல்றான்? இப்போ நம்ம 6 பேர் இருக்குன்னு சொல்றான். 6 பேரா? அது எப்படி? பீட்டரோட நம்ம எண்ணலாமா? பீட்டர் 1, கேட் 2, டாங்கி 3, ரேபிட் 4, ஹென் 5, டாக் 6. மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர் இருக்காங்க. இங்க இன்னொருத்தவங்க ஓடி வராங்களே, இவங்க யாரு? ஆ, இப்போ இங்க ஒரு கவ் ஓடி வருது. இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாமா? இப்போ என்ன சொல்றான் பீட்டர்? இப்போ நாங்க 7 பேர் இருக்கோம்னு சொல்றான். 7 பேரா? அது எப்படி? வாங்க எண்ணலாம். 1, அப்புறம் ஹென் 2, டாக் 3, கேட் 4, ரேபிட் 5, கவ் 6, டாங்கி 7. இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? பீட்டர் சொன்ன மாதிரி 7 பேர் இருக்காங்க. இங்க யார் ஓடி வரா? ஆ, இங்க ஒரு கோட் ஓடி வருது. அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? நவ் வி ஆர் 8. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 8 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றான். இப்போ வாங்க என் கூட சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. எல்லாரும் எத்தனை பேர் இருக்காங்க? 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. இங்க இன்னொருத்தர் யார் ஓடி வரா? இங்க ஒரு அணில் ஓடி வருது. இப்போ எத்தனை பேர் ஆகுறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ பீட்டர் என்ன சொல்றான்? வி ஆர் 9. இப்போ நாங்க 9 மெம்பர்ஸ் இருக்கோம்னு சொல்றான். வாங்க நம்ம எண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9. இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர் இருக்காங்க. 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. அடுத்து பாருங்க. இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங் லெட் அஸ் கோ. இப்போ என்ன சொல்றான்? மழை பெய்யுறது எல்லாம் நின்றுச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றான். ஆ, இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? ஆ, இங்க யாருமே இல்லை. ஏன்னா எல்லாரும் போயிட்டாங்க. இங்க இருக்கிறது வெறும் 0 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. யாருமே இல்லை. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் நம்ம லெட்டர்ஸ் லேர்ன் பண்ண போறோம். நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9. இப்பதானே இந்த பீட்டர் கதையில நம்ம 1 to 9 நம்ம கவுண்ட் பண்ணோம். திரும்பவும் நம்ம கவுண்ட் பண்ணலாமா? இங்க எத்தனை இருக்குன்னு, இங்க எத்தனை பீகாக் டால் இருக்குன்னு சொல்லுங்க. 1. ஒன்று தான் இருக்கு. இங்க எத்தனை டைகர் இருக்குன்னு சொல்லுங்க. 1 2. மொத்தம் எத்தனை இருக்கு? 2 டைகர்ஸ் இருக்கு. 2. அடுத்து இங்க எத்தனை டாக் இருக்கு? 1 2 3. 3 டாக் இருக்கு. அப்புறம் இங்க எத்தனை டால் இருக்கு? 1 2 3 4. 4 டால் இருக்கு. அப்புறம் இங்க எத்தனை ஹவுஸ் இருக்கு? 1 2 3 4 5. மொத்தம் எத்தனை ஹவுஸ் இருக்கு? 5 ஹவுஸ் இருக்கு. அப்புறம் இங்க எத்தனை பிகி பேங்க் இருக்குன்னு எண்ணலாமா? 1 2 3 4 5 6. மொத்தம் எத்தனை இருக்கு? 6 பிகி பேங்க் இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் எத்தனை ரேபிட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7. 7 ரேபிட் பொம்மை இருக்கு. அடுத்து பாருங்க, இங்க எத்தனை குருவி இருக்குன்னு நம்ம எண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8. எத்தனை குருவி இருக்கு? 8 இருக்கு. அடுத்து எத்தனை குதிரை பொம்மை இருக்குன்னு எண்ணலாமா? வாங்க. 1 2 3 4 5 6 7 8
9 மொத்தம் எத்தனை இருக்கு? 9 பொம்மை இருக்கு. அடுத்து பாருங்க. ஐ ஷோ 3 இன் திஸ் வே. 3 எப்படி காமிக்கணும்? இந்த பையன் மாதிரி எல்லாரும் கையை காமிங்க பார்க்கலாம். 1 2 3 3 ஃபிங்கர்ஸ் காமிச்சிருக்கான். ஐ கேன் ஷோ 3 இன் another வே. இப்போ இது மாதிரி கை காமிங்க பார்க்கலாம். உங்க ரெண்டு கையை மடக்கி இது மாதிரி காமிக்கணும். 3னா என்ன? 1 2 3. அடுத்து பாருங்க. கவுண்ட் அண்ட் சே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கவுண்ட் பண்ண போறோம். இப்போ எத்தனை இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணலாமா? இங்க எத்தனை பால் இருக்குன்னு சொல்லுங்க. 1. ஒரே பால் தான் இருக்கு. இப்போ எத்தனை பலூன் இருக்குன்னு நம்ம எண்ணலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. உங்க ஃபிங்கர்ஸ்ல எண்ணுங்க. மொத்தம் 7 பலூன்ஸ் இருக்கு. அப்புறம் இங்க எத்தனை பால் இருக்கு? 1 2. மொத்தம் 2 பால் தான் இருக்கு. அப்புறம் இங்க எத்தனை ஷட்டில் காக் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. 6 ஷட்டில் காக் இருக்கு. அடுத்து இது கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க எத்தனை ரிங் இருக்கு? 1 2 3 4. 4 ரிங்ஸ் இருக்கு. எத்தனை பால்ஸ் இருக்கு? 1 2 3 4 5. 5 பால்ஸ் இருக்கு. அப்புறம் இங்க எத்தனை பேட்மிண்டன் பேட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. அப்புறம் இங்க எத்தனை பேட் இருக்கு? 1 2 3. இப்படிதான் நம்ம ஒண்ணா கவுண்ட் பண்ணோம். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி மேட்ச் பண்ணலாமா? வாங்க. மொத்தம் இங்க எத்தனை ஸ்டிக் இருக்கு? 1 2 3 4 5. இங்க மொத்தம் எத்தனை பீட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. 1 2 3 4. 4 பீட்ஸ் இருக்கு. வாங்க இப்போ நம்ம மேட்ச் பண்ணலாமா? 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1. இங்க இங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிக் இருக்கு. அடுத்து இங்க எத்தனை ஹெலிகாப்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3. இங்க மொத்தம் எத்தனை பீட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. இப்போ நம்ம மேட்ச் பண்ணலாமா பீட்ஸோட? 1 2 1 1 2 1 1 2 1. இங்க மொத்தம் எத்தனை எக்ஸ்ட்ரா பீட்ஸ் இருக்கு? 1 2. 2 எக்ஸ்ட்ரா பீட்ஸ் இருக்கு. அடுத்து பாருங்க. இங்க எத்தனை ட்ரம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. இங்க எத்தனை பீட்ஸ் இருக்கு? 1 2 3. இப்போ மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 1 1 2 1 1 2 1. இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரம் இருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? ட்ரா பீட்ஸ் அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் பிக்சர். இங்க எத்தனை பிக்சர் இருக்கோ அது மாதிரி நம்ம பீட்ஸ் வரைய போறோம். பீட்ஸ்னா என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி சைஸ்ல இருக்க ஒரு மணி, ஒரு குட்டி மணியை தான் நம்ம எண்ண போறோம். அவ்வளவுதான். வாங்க இப்போ நம்ம இங்க எத்தனை டைகர் இருக்குன்னு எண்ணலாமா? 1 2 3. மொத்தம் எத்தனை டைகர் இருக்கு? 3 இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பீட்ஸ் வரையலாமா? பீட்ஸ் வரைங்க. 1 2 3. 3 பீட்ஸ் வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன இருக்கு? எத்தனை ரேபிட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? வாங்க. 1 2 3 4 5. இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸ் வரையலாமா? என் கூட சேர்ந்து வரைங்க. 1 2 3 4 5. வரைஞ்சிட்டோம். 5 பீட்ஸ் வரைஞ்சிட்டோம். மொத்தம் எத்தனை ரேபிட் இருந்துச்சு? 5 ரேபிட் இருந்துச்சு. 5 பீட்ஸ் வரைஞ்சிட்டோம். அடுத்து பாருங்க. இங்க மொத்தம் எத்தனை டீர் இருக்குன்னு எண்ணலாமா? என்னங்க? 1 2 3 4 5 6 இருக்கு. இப்போ இங்க 6 பீட்ஸ் வரைய போறோம். என் கூட சேர்ந்து வரீங்க. 1 2 3 4 5 6. நம்ம 6 பீட்ஸ் வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்பர்ஸ் ரீட் பண்ண போறோம். நம்ம ரீட் பண்ணலாமா? என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. 1 5 2 6 8 3 9 7 4 4. அடுத்து பாருங்க. இப்போ நீங்க நம்பர்ஸை ட்ரேஸ் பண்ண போறீங்க. எப்படி ட்ரேஸ் பண்றது? 3 எப்படி ட்ரேஸ் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. என் கூடயே சேர்த்து ட்ரேஸ் பண்ணிட்டு வாங்க. 3. அப்புறம் 4 எப்படி ட்ரேஸ் பண்றது சொல்லுங்க. 4 இப்படி போட்டு இப்படி ஒரு கோடு போடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா பண்ண போறோம். ஸ்ட்ரெயிட்டா பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டா பண்ணிக்கிட்டே வாங்க. அப்புறம் இப்போ கிராஸா பண்ண போறோம். கிராஸா பண்ணுங்க. சைடா கையை வச்சு பண்ணுங்க பார்க்கலாம். கோட்டுக்கு மேலேயே பண்ணணும். கோட்டுக்கு மேலேயே பண்ணிட்டு வாங்க. பாருங்க. இப்போ நம்ம சி ஷேப்ல போட போறோம். சி ஷேப்ல ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். பொறுமையா ஜாயின் பண்ணிட்டு வாங்க. அடுத்து இப்போ என்ன பண்ண போறோம்? ஆப்போசிட் சைடில் பண்ண போறோம். இந்த டாக் எந்த சைடு இருக்கு? டாக் லெஃப்ட் சைடில் இருக்கு. அந்த லெஃப்ட் சைடு மேலேயே அப்படி பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம்.
அவ்வளோதான். நம்ம ஃபுல்லா என்ன பண்ணிட்டோம், ட்ரேஸ் பண்ணிட்டோம்.